எங்கடா இருக்கோம்? தெரியலையே மச்சான், கண்ணு வேற எரியுது. அண்ணன் முக்கியமான வேலை செய்யறாரு. நல்லா இருக்கு. டேய் சரியா புறா. சரிண்ணா. டேய் கொலடா. ஐயோ உண்மையான கொல. ஐயோ. சூடுல அப்படியே கசக்கு புடிச்சு கொல்றீங்கண்ணா. பயமா இருக்கு சார். இவனே தானே நம்ம பேக்க போட்டது. ஐயோ கத்தி. இவனுங்களா பேக்கப் போட்டானுங்க. வாணே எப்படி போட்டுக்கறாங்க பேக்க? வாங்கண்ணே வாணே சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்கண்ணே. அவனை குத்தி போட்ட மாதிரி உன்னையும் போட்டிருப்பேன். ஆனா ஒன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. காரியெல்லாம் ஐயர் வச்சு தானே பண்ணுவாங்க. எனக்கு மந்திரம் கூட தெரியாதுண்ணே. மொக்க ஜோக். ஆமாண்ணே. டேய் மொக்க ஜோக். மொக்க ஜோக். என்கிட்ட நல்ல ஜோக் இருக்கு. அண்ணே இவன் நல்ல ஜோக்கா மொக்க ஜோக். டேய் joke. I got it. Onion, my weapon. Yes! 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 டேய் என் கூட இருந்த பேக்கையே போட்டீங்கடா. ஆனா பேக் யாருன்னு தெரியாதுண்ணா. யாருண்ணா அந்த பேக்? இவனுக்கு 2 பேர் தானே பேக்க போட்டது. காட் பிராமிஸ் அந்த பேக் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுண்ணா. வாங்கடா இங்க. போடா போ. போடா. அங்க மடக்கி போட்டிருக்க ஆணிய பாருங்கடா. ஹாய் ப்ரோ. டேய் உனக்கு ஆய் வந்து அங்கேயே போடா. இங்க பார், எனக்காக ஒன்று செய்றீங்க. என் பேக்க எப்படி யாருக்கும் தெரியாம கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி புதுசா பதவி வைக்க போற சிஎம் கொலை பண்றீங்க. அண்ணா சிஎம் அண்ணா சிஎம். என்ன கூறீங்க? சப்பா மேட்டுக்கு இந்த கூக்குறீங்க. அண்ணா இந்த மூஞ்ச பாருண்ணா. ஏன் மூஞ்ச பாருண்ணா. அந்த அளவுக்குலாம் வருத்து இல்லண்ணா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வேட்டியா வந்துருச்சுண்ணே. ஃபினிஷ். டேய் நான் சொல்றத செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் உங்க வேலையை விட்டுருங்க. சரியா? ஒரு நாள் டைம் தரேன், போங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, எப்படி பண்ணணும்னு பிளான் பண்றதுக்கு. தப்பிக்க நினைச்சீங்க. சரிண்ணா. சாரிடா. போங்கடா. எலுமிச்சை மரத்தை கண்ணில் ஊத்துறா. டேய் பாடி டிஸ்போஸ்.
சரி 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 சரி. ஏய், என்னடி இது? என்னடி செய்யறது? ஏய், கையெடுறி. நீ கை வைக்கிறதுனால அவன் என்ன சாகாம இருக்கான். செத்து தொலையட்டும். விடு. ஐ, செத்துட்டான். ஜாலி. டேய் அச்சு மூஞ்சிலாம் உடைச்சிருவேன். ஏன்டா இப்படி நிக்கிற? உனக்கு என்ன குறை வச்சேன்? எனக்கும் எங்க அண்ணனுக்கு அப்புறம் நீ தானடா. உனக்கா எவ்வளவு பண்ணிருக்கேன்? இப்படி கோவிச்சிட்டு நிக்கிற? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டடா நீ. உனக்கு எவ்வளவு பண்ணாலும் வேஸ்ட். அண்ணன் உனக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிக்க தெரியுமா? தீவிர சிகிச்சை உன் பிரிவில் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கடா. அனுமதிக்கப்பட்டு என்று இழுத்துக் கொண்டிருந்த லூசுக்கு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு மேலவாசகம் சற்று முன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி உள்ளார். சாரி, மண்டையை போட்டு விட்டார். அவருக்கு வயது 56+2 = 58. 1995ஆம் ஆண்டு கட்சியில் இணைந்த மேலவாசகம் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். செய்தி இத்துடன் நிறைவடைகிறது. அண்ணே உன்னை இப்படி கொண்டுட்டாயிலடே. அந்த பசங்களை தூக்கிட்டு வந்து சீமா போடுவோண்ணா, நிச்சயமா போடுவோண்ணா. அண்ணே கூல் கூல் கூல். ஆமா ஏதோ ப்ராஸ்டியூட் டீட்டெயில் தான் பண்ணுவாமே. அது வந்து ஆனி சொன்னா அது அண்ணே ப்ராஸ்டியூட் டீட்டெயில் இல்லைண்ணே, பர்சனல் டீட்டெயில்ண்ணே. பக்கத்துல வாடா வாடா. அண்ணே என்கிட்ட கருத்து. எஸ். ஓ ஃபர்ஸ்ட் டேய் போடா. வாடா இங்க. அண்ணே போய் அந்த அம்மா தொப்புல அமுக்குடா. அண்ணே, உங்க அம்மா தொப்புல எப்படி அமுக்குறது? அண்ணே அம்மா தொப்புல்ண்ணே, அது ஏமாசம் தொப்புல்ண்ணே. நீ இங்க வாடா. பக்கத்துல வாடா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரிண்ணா. ப்ளீஸ் நீயா போய் தற்கொலை பண்ணிக்க போ போ. ஆல் தி பெஸ்ட் பிரதர். எஸ். கண்ட்ரோல் பி. இப்ப போய் அமுக்குடா. போடா. டேய் அண்ணே நல்லா அமுக்குடா. உள்ள விடுறா. டேய் நல்லா டேய் அண்ணே, இதுல அந்த வீட்டுல இருக்கிற வாட்ச்மேனு, டிரைவரு, நாய், வேலைக்காரன், அப்பா, அம்மா இவங்கெல்லாம் எங்க போவாங்க எங்க வருவாங்கங்கிற பக்கா டீட்டெயில் இருக்கு. சரிண்ணே. நீ மட்டும் இத முடிக்கல, உன் நண்பனை பார்க்கவே முடியாது. ஐயோ. போ. சரிண்ணே. என் கண்ணு முன்னாடி நிக்காத போ ப்ளீஸ். போ. இவ்வளோ லேட்டாக வர்றது, சமையல் மந்திரம் ப்ரோக்ராம் வேற போட்டிருப்பான். கிரிஜா நல்ல நல்ல குறிப்புகள்லாம் சொல்லுவாங்க. சரி, லைவ் காலராக போயிடலாம். இந்த லைன் கிடைக்கவே கிடைக்காது. சே. அரே என்னங்க பயந்துட்டீங்களா? பயப்படலங்க, உட்காருங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, டக்குன்னு சொல்லுங்க. கிளம்பு. என்னங்க நீங்க இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? அது மாணிக், இது வரைக்கும்
என்கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? போன வாரம் கூட முட்டு சந்து முத்து மொரட்டுத்தனமா ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆனா நான் சிக்கல. அதே மாதிரி சூப்பருங்க. கொக்கி குமார் எனக்கு ரொம்ப நாளா கொக்கி போட்டாரு. அதுலயும் நான் மாட்டல. சூப்பருங்க. ஏன் தெரியுமா? ஏங்க? நான் மீன் இல்ல, உங்களோட மான். யப்பா. பார்க்ல உங்களை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன். என்னன்ட்டு? இந்த இருட்டு கடை இடியாப்பம் எனக்கு தானு. இடியாப்பமா? நீங்களும் டார்க் ஆரஞ்சு, நான் லைட் ஆரஞ்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்தா பல்பி அரைஞ்சா மாறிடும். மாணி கையை பிடிங்களேன். முள்ளு குத்திச்சா? குத்தினது ரோஜா முள்ளு இல்ல, மாணிக்கின்ற காதல் முள்ளு என் இதயத்தை குத்தி கிழிச்சுக்கினே போயிடுச்சு. குத்துண்டி குத்தும். எப்படி அது? பாப்பா ஏன்டி ஏமாணிக்கு அடிக்கிற? இப்ப நான் குத்துறேன் பாரு. எந்திரி. யார் அவ? இதுக்குதான் 2 நாள் என்ன வெளியே வர வேணான்னு சொன்னியா? இல்லம்மா இல்லம்மா. சீ, போடா. என் மூஞ்சிலே முழிக்காத சனினே. அடி. கீர்த்திமா, கீர்த்திமா. சொர்க்கத்துல இருக்கோம் மச்சான். நீ எப்படா செத்த? சனினே. ஓவர் ஆக்டிங் பண்ணாத, ஓவர் ஆக்டிங் பண்ணாத, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. கத்தி இது வரைக்கும் வந்துச்சு மச்சான், கத்தி இது வரைக்கும் வந்துச்சு. எப்படி உயிரோட இருக்கேனே புரியலையே. என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்றேன். ஜாக்! ஹலோ ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். நீங்க அப்புறம் வாங்க. ப்ளீஸ் மாணிக். மாணிக்கா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே காஸ்டியூம். ஏய், நீ தானே என்ன காப்பாத்துனது? ஆமா, அன்னைக்கு உங்களை ஆளுங்க தூக்க வராங்க சொன்னது நான் தான். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, நீ ஏன் காப்பாத்துன? நான் யாருன்னு தெரியுதா? இப்படி ஃபுல்லா முடிந்தா யாருன்னு எப்படிமா தெரியும்? அதாச்சா. ஹேய், மூஞ்ச மட்டும் காட்டு. ஹேய், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இந்த கருவாட்டு குழம்பு ருசிக்காம விட மாட்டேன். மா, எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்க தெரியுமா? நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஆமா, எங்களை தூக்க போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன். அன்னைக்கு எங்க அப்பா உங்களை மிரட்டிட்டு இருந்தார், நான் பார்த்தேன். அப்ப கீழ வாசகம் பொண்ணா நீ? வட்ட வழிக்கு வாயில விழுந்துருச்சா? பாரு. உன் பேர் என்னம்மா? சூனியக்காரி. ஸ்வீட் நேம் சூனியக்காரி. உன்னை நான் எப்போ ஸ்கூலில் பார்த்தனோ அன்னைக்கே என் மனசை பறி கொடுத்துட்டேன். இந்த சோகமான டைம்ல நான் ஒன்று சொல்கிறேன். ஐ லவ் யூ சூனியக்காரி. ஐயோ மாணிக், இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுமா. பிரேக்கப் ஆகணும். சொல்லுமா. இதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். இதுக்காக ஃபாஸ்டிங்கா இருந்தேன். I love you. I love you மாணிக். I love you மாணிக். I love you. சூப்பர். சூப்பர்மா. வந்து 15 நிமிஷம் ஆகுதுல்ல? எஸ்ஜி வீடியோ கேம் விளையாடிந்தேன். மிஸ்டர் மாணிக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்க உங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிறீங்க. பட் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன். ஓகே சார். மிஷின்னு சொல்லிட்டு ஃபைல கொடுக்குறீங்க. என் ஷூ சைஸ் 8ஆம் நம்பர். ஆனால் பாத்ரூம் சிறப்பத்தை அடிப்பேன். ஏன் வெளியே போடா. டேய், அவர் எவ்வளோ பெரிய மிஷன் இம்பாசிபிள சொல்லிட்டு இருக்காரு. என்னடா கேள்வி கேட்குற? மிஸ்டர் மாணிக்கம், அது ஏன் சிரிச்ச மாதிரியே சொல்றீங்க? நான் டாம் க்ரூஸ் ஃபேன் சார். நான் ஆம்ப்ரூஸ் ஃபேன் தெரியுங்களா? ஆம்ப்ரூஸ்னா அதான் சச்சினை மாற வச்சார அவரு தான்.
மிஸ்டர் மாணிக்கம், இந்த போட்டோல இருக்கிறவனோட குறிக்கோள் என்னன்னா உலக நாடுகள் எல்லா இடங்களையும் போய் மக்கள் தொகையை பெருகிறது தான் இவனோட வேலையே. இதே நிலை நீடிச்சதுன்னா 2020 மக்கள் தொகை அதிகமாகி பஞ்சத்தில் அடிச்சுக்கோனுங்க. நம்ம நாட்டில் ஏற்கனவே சும்மாவே அடிச்சுக்கிறானுங்க, இவன் வேற உள்ள பூந்து குழப்பினுங்கிறான். இந்த கிரிமினலோட அங்க அடையாளம் எதா இருக்கா சார்? அங்கு அடையாளம்னா பச்சை வெட்டுகளே டப்புன்னு ஏந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பான் அவன். டப்புன்னு. ஓஹோ. மிஸ்டர் மாணிக்கம், இப்போ அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இவன் கூட்டத்தோட கூட்டமா நிற்பான், ஆனா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊதத்தி பாடி வச்சுன்னு பல கட்ட பொண்ணு சுத்தி நிற்பான். மனசுக்குள்ள தசாவதாரம் கமல் நினைப்பு. இவனை பிடிக்கிறதுக்காக 193 நாடுகள் பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க மட்டும் இந்த பூச்சியை கொண்டுட்டீங்கன்னா முதல்ல நம்ம இந்தியால 500 கோடி ஒரே செக்கா கொடுப்பாங்க. இந்த விஷயம் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சதுன்னா பல ஆயிரம் கோடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சப்பை எப்படியாவது அடிச்சு சாவடிங்கப்பா. இவெல்லாம் கொசு மருந்து அடிச்சு சாவடிக்க வேண்டியவன் பல கோடி ரூபா வச்சு அடிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. சரி, நான் சிசிடிவியில் பார்த்தேன், நீ நடந்து வரும்போது விஜிபி என்ட்ரன்ஸ் மாதிரி விரிச்சு நடந்து வந்தியே. சார் அங்க கொஞ்சம் அடிபட்டு இருக்கு சார். அங்க அடிபடுற அளவுக்கு யாருக்கிட்ட சண்டை போட்ட? ஏன் அவரை பாக்குற? சார் வண்டலூர் ஜூ போயிருந்தப்போ இதெல்லாம் சென்சார்ப்பா. சரிங்க. எதுக்கு மூஞ்சி முடுற? வெக்கமா இருக்கு சார். ஏ கன்றாவி, என்ன வெக்கமோ. அந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா கொண்டுடுங்க. ஆல் த பெஸ்ட்.